ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு விதை போட்டிருந்தது கொத்தவரை. அதுதான் இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. மழைக்கு நல்லாவே துளிர் விட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டதில் 2 வந்தது, மீதி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு பேட்ச் போட்டதில் ஒரு 3 வந்திருக்கு. டே வந்தால் இந்த பக்கம் பூனை மீசை கொஞ்சம் இந்த மழைக்கு தூரலுக்கு நல்லாவே வந்திருக்கு. அப்படியே இப்போ ஒரு பார்க்கணுன்னா கரைப்பசலை, சாரி சிலோன் பசலை, அது ஒரு கிளை வந்து பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுவும் அப்படியே பிடிச்சிருக்கு. இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த கொடி, இது என்ன கொடின்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வெள்ளரி மாதிரி தான் தெரியுது, வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் மாதிரி தான் தெரியுது கொடி. வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வந்தவருக்கு பார்க்கலாம். இது ஃபுல்லாக திருநீற்று பச்சிலை. ஃபுல்லாகவே விதை எப்படி வந்து விழுந்ததுன்னே தெரியல, அழகாக வந்துருக்குது. சரி, இதையும் வளர்த்துருவோம். எல்லாமே இதில் வெள்ளை கத்திரி, செரி டொமேட்டோ, இது வந்து நம்மளோட வீட்டில் இருந்து யூஸ் பண்ண தக்காளி தான். ஃபுல்லாகவே போட்டதில் நல்லா அழகாக 20 டேஸில் நல்ல க்ரோத்தாக இருக்குது. அப்படியே லிச்சியும் போட்டிருக்கோம். இதெல்லாமே ஃபுல்லாக விதையிலேருந்து தான் போட்டது. லிச்சியும் அழகாக போட்டு வந்திருக்கோம். பொன்னாங்கண்ணியும் ஒரே ஒரு குச்சி தான் வச்சு விட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெம்மு பார்த்துருப்பீங்க நீங்கள், மல்பெரியோடது. ஃபுல் ஸ்டெம்மு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு இப்போ நல்லா க்ரோத்தாக இருக்குது, நல்லாவே இதுவாக இருக்குது. இது வந்து செரி டொமேட்டோ. அது ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஒரு விதை எப்படியே வந்திருக்கு, அதுலேருந்து எடுத்து அழகாக வச்சுருக்கேன். செரி டொமேட்டோ அழகாக வந்திருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஸ்டார் ஃப்ரூட். ஃபுல்லாக இதில் வந்து வைக்கும்போதே இது பூ நினைக்கிறேன், பூ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பிச்சு போட்டு அப்புறமா எப்படி இருக்குது வளருதுன்னு பார்க்கலாம் க்ரோத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதான் வீடியோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த வெண்டைக்காவோடது ஃபுல்லாகவே இது விதை விழுந்து அதுலேருந்து வந்தது. இது ரெண்டும் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். கஸ்தூரி வெண்டை 5 விதையில் 2 விதை தான் க்ரோத் ஆகிருக்கு. இதுவும் கத்திரி. ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்கும். இப்போ தான் அப்படியே லைட்டாக 1-2 பூ விட்டுருக்கு. பார்ப்போம். இந்த பக்கம் வந்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்ம கார்டன்லேருந்து எடுத்து வச்ச அவரை தான், அதுவும் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இந்த மழைக்கு எதெல்லாம் வராதுன்னு நினச்சுமோ அழகாக எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்க செம்பருத்தி தான். இது என்னதுன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இது வராதுன்னு தான் பார்த்தேன். நான் வச்ச உடனே பயங்கர வந்து அஸ்வினி பூச்சி, பயங்கரமாக மாவு பூச்சி எல்லாமே நல்லா ரொம்பவே இருந்தது. நான் என்ன பண்ணேன், எதை போட்டாலும் செட்டே ஆகலை. என்ன பண்ணேன், ப்ரெஷ்ஷை எடுத்து ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணி